எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து 1 கிலோ வந்து இட்லி அரிசியும் 1/2 கிலோ வந்து உளுந்து வந்து நம்ம காலையில் வந்து ஒரு 5:30 மணிக்கான ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் வந்து அதை வந்து அரைக்க போகிறோம். 1 கிலோ இட்லி அரிசியை வந்து தண்ணியில் வந்து கழுவிட்டு அதுக்குள்ளே வந்து நல்ல தண்ணி வந்து ஊற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் 1/2 கிலோ வந்து உளுந்தம்பருப்புக்கு அதை கழுவிட்டு அதில் வந்து நல்ல தண்ணி எடுத்து ஊற்றி ஊற வச்சுருங்க. காலையில் ஊற வச்சதை அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் ஒரு 4 மணி ஒரு 5 மணிக்கு அதை வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருங்க. அப்போ அரைக்கும்போது வந்து நல்லா வந்து ஊறி போய் நல்லா இருக்கும் உளுந்தெல்லாம் வந்து. அதனால் உளுந்தெல்லாம் வந்து போட்டோடனே தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. அந்த இதில் உளுந்தில் இருக்க தண்ணியே வந்து நல்லா அரைச்சி நல்லா வந்துடும். நல்லா வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறம் அரிசியை வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியை வந்து தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி எடுத்து கிரைண்டரில் போட்டுட்டு அதையும் வந்து அது ரொம்ப கட்டியாகும்போது அதுக்கு வந்து ஒரு கரண்டியில் இந்த மாதிரி கரண்டியில் வந்து எடுத்து ஒரே ஒரு கரண்டி எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு திரும்பி கொஞ்ச நேரத்தில் அது வேகமாகவே அரைஞ்சிரும். அப்போவும் திரும்பி ஏதாவது கல் மாதிரி வந்துச்சுன்னா திரும்பி எடுத்து ஒரு கரண்டி தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா அரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அதை அமுக்கி பாருங்கள். இது கல் மாதிரி இல்லைனா அதுக்கப்புறம் உளுந்த மாவு வந்து தண்ணியை அரைச்சி வச்சுருப்போம், அதை எடுத்து அதுக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரையட்டும். அரைஞ்சி முடிஞ்சோடனே எல்லாத்தையும் எடுத்து கிணத்துல போட்டுருங்க. எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு கிண்ணமாக எடுத்து ஒவ்வொரு கிணத்துலேயும் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கழுவுங்க. கழுவி நல்லா வந்து எடுத்து அது மேலே அந்த கல்லை வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு நல்லா கழுவிட்டு திரும்பி வந்து அதை எடுத்து உள்ளே வச்சு மேலே இருக்கிற அந்த இதை வந்து மூடிட்டு திரும்பி வந்து அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி திரும்பி வந்து கழுவி எடுத்துருங்க. அப்படியே அந்த மாதிரி பண்ணி அந்த கிரைண்டரில் வந்து நல்லா தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரைண்டர் கல்லை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து அந்த மாவில் எடுத்து ஊற்றிடுங்க. தண்ணி வந்து நம்ம எதுவுமே ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். 2 கரண்டி தான் தண்ணி ஊற்றிருக்கோம். அதனால் அந்த மாவில் வந்து தண்ணி அவ்வளோவா இருக்காது. அதனால் தண்ணி எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிரைண்டர் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த எல்லா மாவு சட்டியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே புளிக்க வச்சுருங்க. எல்லாத்தையும் வந்து புளிக்க வச்சுட்டு அடுத்த நாள் வந்து எடுத்து இட்லி செஞ்சு அதுக்கு வந்து சட்னியும் சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க. இந்த மாதிரி பார்த்து சமைச்சு சாப்பிடுங்க. உங்கள் கமெண்ட்ஸையும் உங்கள் லைக்ஸ் எல்லாம் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி.